சென்னை சுற்று வட்டாரத்துல நிறைய முருகன் கோவில் இருக்குங்க. வடவள்ளி முருகன் கோவில், வல்லக்கோட்டை முருகன் கோவில், கந்தசாமி கோவில், சிறுவாபுரி முருகன் கோவில், பெசன்ட் நகர்ல இருக்கிற அறுவடை முருகன் கோவில், கந்தக்கோட்டம், குமரன் குன்றம் அப்படின்னு நிறைய கோவில் இருந்தாலுமே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஒரு மலை மேல இருக்கிற 900 வருஷம் பழமையான ஒரு முருகன் கோயிலுங்க. இந்த முருகன் கோயிலை பத்தின சிறப்புகளும் இந்த கோயில் இருக்கிற ஊர்ல இருக்கிற ஒரு புலவருக்கான கோயில் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. இன்னைக்கு நம்ம மலை மேல இருக்கிற ஒரு முருகன் கோயில தாங்க இருக்கோம். திருப்பரங்குன்றத்துல முருகர் தெய்வானையோட காட்சி தருவார் வடக்கு நோக்கி. ஆனா இந்த கோயில்ல முருகர் வள்ளி தெய்வானை 2 பேர்த்தோட சேர்ந்து காட்சி தர்றாரு. நேரா பார்க்கும்போது நமக்கு முருகன் சிலை மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது தான் மற்ற 2 சிலையும் தெரியுங்க. நம்ம இன்னைக்கு குன்றத்தூர்ல இருக்கிற சுப்பிரமணியர் கோயில் தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலை பத்தியும் இந்த கோயிலோட சிறப்புகளை பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்மளோட சேனல்ல பல கோயில்களை பத்தியும் பல மலை கோயில்களை பத்தியும் சில சிறப்பான இடங்களை பத்தியும் நம்ம பதிவிட்டு வர்றோம். இதுதான் நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்தணிகைன்னு அழைக்கப்படுற இந்த குன்றத்தூர் முருகன் கோவில் இருக்கிற சுப்பிரமணியரை தரிசிக்கிறதுக்கு வெறும் 84 படிகள் ஏறினாலே போதுங்க. கோயிலுக்கு போயிடலாம். நம்ம இந்த கோவிலோட புராணம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குதுங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுர சக்திகள் அப்படிங்கிறது மனுஷங்களோட ஆன்மாவில மறைஞ்சுக்கிற ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற 3 மலங்களை குறிப்பிடுங்க. இந்த 3 மலங்களையும் சம்ஹாரம் செஞ்ச குமரக்கடவுளை நம்ம கும்பிட்டா அந்த மலங்கள்ல இருந்து விடுபட்டு பிறவா நிலையை அடையலாம் அப்படிங்கிறத தத்துவம். சரி, இந்த கோயிலோட புராணத்துக்கு வரும்போது, ஆணவ மலமாகிய சூரபத்மனை திருச்செந்தூர்ல நீர் மார்க்கமாகவும், கண்ம மலமாகிய சிங்க முகாசுரனை திருப்பரங்குன்றத்துல நிலத்தின் மார்க்கமாகவும், தாரகாசுரனை திருப்போரூர்ல ஆகாய மார்க்கமாகவும் சம்ஹாரம் செய்கிறார் முருகன். திருப்போரூர்ல தாரகாசுர சம்ஹாரம் செஞ்ச முருகக் கடவுள் திருத்தணிகை செல்ற வழியில், அதாவது இந்த குன்றத்தூர்ல ஒரு சிவலிங்கம் வச்சு கும்பிடுறாரு. அப்படி அவர் கும்பிட்ட சிவலிங்கம் இந்த குன்றத்தூர் மலை அடிவாரத்திலேயே தனியான ஒரு கோயில்ல இருக்குதுங்க. அப்படி கும்பிட்ட இந்த மலையில தான் 800 வருஷத்துக்கு முன்னாடி குலோத்துங்க சோழன் முருகருக்கான ஒரு கோயிலை எழுப்பினதா சொல்றாங்க. கோவில் நம்ம மேல வர்றதுக்குங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 84 படிக்கட்டுகள் ஏறி வரலாம். இல்ல கோவில் பக்கத்திலேயே ஒரு தார் சாலை இருக்கு, அது வழியே வந்தா இன்னொரு இடத்துல நம்ம காரு, பைக் எல்லாமே நிறுத்திக்கலாங்க. இப்போ நம்ம கோவிலோட மேல் பகுதிக்கு வந்துட்டுங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா கோயிலுக்குள்ள நம்ம போலாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோவிலோட ஒரு பெருமை என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகன் சன்னதிக்கு நம்ம நேரா நின்று பார்த்தா முருகர் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியவாருங்க. வள்ளி தெய்வானை பார்க்க முடியாது. அதே மாதிரி சன்னதிக்கு இடதுபுறமோ இல்லது வலதுபுறமோ நீங்க நின்னீங்கன்னாதான் முருகன், வள்ளி அல்லது தெய்வானை இவங்க 2 பேர்ல ஒருவரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம பாக்குற மாதிரி இந்த சன்னதியில் இருக்கிற அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி முருகன் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற துவார பாலகர்கள் 2 பேருமே முருகனை போலவே கையில வஜ்ரம், சூளம் இதெல்லாமே வச்சிருக்காங்க. இந்த கோவில் வர்றதுக்கு இது 3வது பாதைங்க. முதல்ல படிக்கட்டு, அப்புறம் பக்கத்துல இருக்கிற ரோட்டு பாதை, இது பின்னாடி சைடு இருக்கிற இன்னொரு சூப்பரான ஒரு பாதைங்க. முருகன் அப்படின்னு பொதுவான பேர் இருந்தாலும் ஒவ்வொரு கோயிலையும் பாத்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு சிறப்பான பேர் இருக்கும் அல்லது தனியான பேர் இருக்கும். அப்படி இந்த கோயில் இருக்கிற முருகர் பேர் சுப்பிரமணியருங்க. சுப்பிரமணியர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா,
ஞானத்தை தன்னோட பக்தர்களுக்கு தந்து அருள்றவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க. முருகனோட உருவம் வந்து ஞான வடிவமா இருக்கிறங்காட்டி முருகனை நினைச்சாலே வந்து ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருதுங்க. சின்ன குன்று மேல நம்ம ஏறி வரும்போது ரைட் சைட்ல வலஞ்சுழி விநாயகர் எல்லாம் நம்ம கும்பிட்டு நம்ம உள்ள வரும்போது அழகான கலைநயத்தோட இருக்கிற குடிமரத்தையும் தரிசிச்சு நம்ம உள்ள வரும்போது அவ்வளவு அற்புதமா வண்ணங்கள் தீட்டி இந்த கோயில் வந்து இருக்குதுங்க. இந்த கோயில்ல இருக்கிற நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முருகருக்கு வந்து சுப்பிரமணியர் அப்படிங்கிற திருநாமம் தான் இருக்கு. அவரோட வள்ளி தெய்வானை வந்து 2 பேருமே வந்து நமக்கு வந்து அருள் தந்துட்டு இருக்காங்க. திருமணத்துக்கான தடைகளை விலக்கி விடுறங்காட்டி இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வராங்க. அவங்க வந்து நேர்த்தி கடனா முருகனுக்கு திருக்கல்யாணம் செஞ்சு வைக்கிறதும் வஸ்திரம் அணிவிக்கிறதும் அபிஷேகம் பண்றதுமா வந்து வழிபடுறாங்க. கோவிலுக்குள்ளாரியங்க நிறைய சன்னதிகள் இருக்கு. தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு துர்க, காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி, பைரவர், நாகர், நவகிரக சன்னதிகள், அதே மாதிரி நாகலிங்கேஸ்வரர் அரச மரத்து கீழே இருக்காருங்க. ரொம்ப அழகான முருகரை தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம வெளியே வந்துட்டுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். குன்றத்தூர்ல இருக்கிற அந்த முக்கியமான இடம் என்னங்கிறது போக போக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பெரிய புராண எழுதின சேக்கிலார் பெருமான் வந்து பிறந்தது இந்த குன்றத்தூர்ல தாங்க. அவரோட விருப்பப்படிதான் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன் வந்து இந்த கோயிலை வந்து கட்டினதா சொல்றாங்க. அவருக்கு ஒரு கோயிலுமே இருக்கிறது. அந்த கோயிலுக்குள்ளதான் நம்ம இப்ப இருக்குங்க. இந்த சேக்கிலார் பெருமான் வந்து தினமுமே வந்து குன்றத்தூர் முருகனை வழிபடுறத வழக்கமா வச்சிருக்காரு. அதை வந்து நினைவு பண்ற மாதிரி மலையடிவாரத்துல இருக்கிற சேக்கிலாருக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. அந்த கோயில தான் இப்ப இருக்கோம். வருஷம் வருஷம் நடைபெற சேக்கிலார் குரு பூஜையின் போது முருகப்பெருமான் வந்து மலையிலிருந்து சேக்கிலார் சன்னதிக்கு வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்கறதா ஒரு மரபு இருக்குதுங்க. முருகனோட கோவில்ல ஆடி கிருத்திகை, தை மாச கிருத்திகை, கந்த சஷ்டி விழா அப்படின்னு பல விழாக்கள் வந்து சிறப்பா நடைபெற்று இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க. இந்த கோயில் இருக்கிற முருகனை வேண்டிக்கிட்டா குழந்தை பேரு கிடைக்கும். அதே மாதிரி சொந்த வீடு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது அமையும் அப்படிங்கிற மாதிரி பல நம்பிக்கைகள் இருக்கு. இந்த தைப்பூசத்துக்கு நீங்க இந்த கோயிலுக்கு போங்க, நல்லவே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸையும் பாருங்க. தேங்க்யூ.